செய்து பல வெற்றிகளை கண்ட NCCயினருக்கு தற்போது வெள்ளிவாள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது. NCCயில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று பதக்கங்களையும் வெற்றிகளையும் குவித்த NCCயினருக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பயிற்சி துப்பாக்கியினை வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகை புரிந்துள்ள 2TN பட்டாலியன் NCCயினுடைய சுபகார் முத்துக்குமார் சார் அவர்களுக்கு நமது கல்லூரியின் செயலர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள்.
एनसीसी कैंडिडेट रिपब्लिक डे परेड सुटಗಳಿಗೆ ಅನುಮತಿಸಲಾಗು ಅನುಮತಿ ಟೀಕೆ ಜೈನ್ ಸಾಬ್ அடுத்த நிகழ்வாக இந்திய ராணுவ முறைப்படி நமது கல்லூரியில் இயங்கி வரும் தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் செல்லப்பிள்ளைகளான தேசிய மாணவர் படையின் வீரர்கள் காக்கி சட்டையில் கம்பீரமான தோற்றத்தோடு அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறார்கள். அணிவகுப்பின் முதல் அணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் நமது கல்லூரியின் என்சிசி ராணுவ பிரிவின் சீனியர் அண்டர் ஆபீசர் 3ஆம் ஆண்டு பொறியியல் துறையை சார்ந்த சரவணன். அடுத்ததாக நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையின் படைக்கல பிரிவினரின் அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையினைச் சேர்ந்த கிஷோர் குமார். இவர் 3 ராணுவ பயிற்சி முகாம்களில் பங்கெடுத்து வெற்றிகளை பெற்ற பெருமைக்குரியவர். அதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினரின் இருசக்கர வாகன அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் 3ஆம் ஆண்டு கணினியறிவியல் துறையை சார்ந்த ஐயப்பன். இவர் 5 ராணுவ பயிற்சி முகாம்களில் பங்கெடுத்து பயிற்சி பெற்ற பெருமைக்குரியவர். அடுத்த நிகழ்வாக கார் அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்வாக கல்லூரி தலைவர், செயலர் மற்றும் முதல்வர் குழுவிற்கு நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையின் வீரர்களை தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினன்ட் டாக்டர் ஏ பிரபு சார் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் ராணுவ பிரிவின் சீருடை அணியினை பார்வையிடுகின்றார்கள். அடுத்த நிகழ்வாக கொடியேற்றுதல். மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம். அத்தகைய குடியரசு தினத்தினை போற்றி கொண்டாடும் விதமாக மூவர்ண கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடியை காண கண் கோடி வேண்டும்.
Good morning to all of you. Wish you all a very happy 77th Republic Day of India today. இந்த நல்ல நாளிலே 1950 ஜனவரி 26 அன்று நம் நாடு குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்று அதன் 77வது ஆண்டு நினைவாக நாம் இந்த நல்ல நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நமது நாட்டை சுதந்திரம் அடைய வைத்த சுதந்திர தின போராட்ட வீரர்கள் அனைவரையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகங்களை நாம் சிந்தித்து இன்னும் இது நமது நாட்டை முன்னேற்றுவதற்கான நல்ல வழிமுறைகளை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த விழாவிற்கு நமது 2TN பெட்டாலியனில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து நமக்கு சிறப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சுபேதார் மேஜர் சுரேந்தர் சிங் அவர்களுக்கும் சுபேதார் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் நம் NCC மாணவர்களை பல்வேறு வழிகளிலே முன்னேற்றுவதற்கு பல வகையான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நமது நன்றி கலந்த பாராட்டுதல்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, முன் குறிப்பிட்டது போல உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து உங்கள் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றி இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக நீங்கள் முன்னேற்ற வேண்டும். 2047 நமது நாடு உலகத்திலேயே மிகச்சிறந்த வல்லரசாக திகழ வேண்டும். அதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதனை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு ஆசிரியர் பெருமக்களாகிய ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களை திறமையாக வழி நடத்த வேண்டும். நிறைய பணிகளை அவர்களை செய்ய வைக்க வேண்டும். நிறைய பாடங்களை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்காக NCC ஆஃபீஸர் டாக்டர் பிரபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, கல்லூரி முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்காக அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பங்கு பெற்ற அனைத்து NCC மாணவர்களுக்கும் மாணவர் படைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையுரை ஆற்றிய நமது கல்லூரி தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது கல்லூரியின் வெற்றிக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் வழிகாட்டியாக விளங்கி கல்லூரி பணியை சீரிய வழியில் செயல்படுத்தி வரும் நம் கல்லூரியின் செயல்திறன் மிக்க செயலர் அவர்களை சிறப்புரை வழங்கிட வருமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் எனது 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி இந்த விழாவில் என்னுடைய உரையை துவங்குகிறேன். ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றோம் என்றால் இன்று வளர்ந்த நாடுகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் நாடோடிகளாக இருந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நாடோடிகளாக இருந்தார்கள். வேகபான்ஸ், வைக்கிங்ஸ், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்றே இந்தியர்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் பல தொழில் திறன்களை வளர்த்து தொழிற்சாலைகள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ், டெக்னாலஜி இது போன்ற பல எண்ணங்களில் வளர்ச்சி பெற்று கலை, பண்பாடு, கலாச்சாரம் இவற்றிலும் மிகவும் வளர்ந்து ஒரு வளர்ந்த நாடாக 400 ஆண்டுகளுக்கு முன்னால் திகழ்ந்து கொண்டிருந்த இந்தியாவை நோக்கி பல்வேறு ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் வந்தார்கள். எதை தேடி வந்தார்கள்? இங்கு உள்ள செல்வ வளங்கள், இங்கு இருந்த அனைத்து விதமான பொருட்களையும் சூறையாட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் வந்தார்கள். 300 ஆண்டுகளுடைய ஆங்கிலேயருடைய ஆட்சியினால் நம்முடைய நாடு, வளர்ந்த நாடாக இருந்த நம்முடைய நாடு பின்னால் தள்ளப்பட்டு இன்று
வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடாக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடியரசு தினத்தில் நாம் நிச்சயமாக ஒரு சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு நாம் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ந்த நாடாக இருந்தோமோ அவ்வாறு மீண்டும் உயிர்ப்பிப்போம், உயிர்த்தெழுந்து மீண்டும் ஒரு உலகிலேயே மிகச்சிறந்த நாடாக வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று எண்ணம் கொள்ள வேண்டும். அப்படி எண்ணம் கொண்டால் மட்டும் பத்தாது, அந்த எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய பங்கை செய்ய வேண்டும். அனைவரும் பங்களித்தால் தான் நாம் அந்த நிலையை அடைய வேண்டும். இன்று இந்தியா பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்கிறார்கள். ஏனென்றால் 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளால உள்ளவர்கள் அதிகபட்சமாக 600 மில்லியனுக்கு மேல் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த நாட்டின் வளர்ச்சி என்பது உங்கள் அனைவரும் இளைஞர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய பெருமையை காத்து, எனது இந்தியா எனது பெருமை, மை இந்தியா மை பிரைட் என்று நினைத்து இந்த இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக, ஒரு வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு உங்களாலான அனைத்து முயற்சிகளையும் செய்யுமாறு இருகரம் கூப்பி வேண்டிக் கொண்டு இந்த விழாவை இன்று இங்கு அருமையாக ஏற்பாடு செய்து இந்த விழாவில் நம்முடைய கல்லூரியிலிருந்து தனுஸ்ரீ அவர்களும் அபிநயா அவர்களும் வெவ்வேறு பரேடுகளில் பங்கேற்று இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இன்று இந்த அணிவகுப்பை தலைமையேற்று நடத்திய மனோஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மற்றும் மெடல் பெற்ற அனைத்து என்சிசி மாணவர்கள், பரேடில் பங்கு கொண்ட அனைத்து என்சிசி மாணவர்கள் மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வெற்றிகளையும் தெரிவித்து, இன்று இங்கு வந்திருக்கும் சுபேதார் மேஜர் சுரேந்தர் சிங் அவர்களுக்கும் சுபேதார் திரு முத்துக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து, மை இந்தியா மை பிரைட், எனது இந்தியா எனது பெருமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி குழு தலைவர் அவர்களே, போற்றுதலுக்கும் அன்பிற்கும் உரிய கல்லூரி குழு செயலர் அவர்களே, மரியாதைக்குரிய கல்லூரி குழு உறுப்பினர் அவர்களே, ரெஸ்பெக்டட் சுபேதார் மேஜர் ஸ்ரீ சுரேந்தர் சிங் ஜி, respected சுபேதார் முத்துக்குமார் ஜி, ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் இல்லா பணியாளர்கள், பெற்றோர்கள், தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் இது தேசிய திருவிழாவாகும். குடியரசு தினம் என்பது தேசிய திருவிழாவாகும். இத்தினத்தில் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஆராயும் தினமாக இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது நாடு முழுவதும். நாம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினத்தை அடைந்த நாள் ஆகும். அதை அடைந்தவுடன் நாமே நமக்கு சில அரசியல் அமைப்புகள், விதிகள் என்பதையெல்லாம் வகுத்து டாக்டர் அம்பேத்கரனுடைய தலைமையில் ஜனவரி 26, 1950 முதல் குடியரசு தினமாக நமது அரசியலமைப்பும் நம்முடைய விதிகளும் நம்மை நகர்த்தி செல்கின்றன. கடந்த 77 ஆண்டு காலங்களாக உலக வரலாற்றில் பெரிய குடியரசு என பெருமிதம் கொள்கின்றோம். லார்ஜஸ்ட் டெமோக்ரசி கண்ட்ரி ours. We are very proud that we are the largest democratic country in the world. அடுத்ததாக அரசியலமைப்பு, நீதி, சுதந்திரம்,
சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற லட்சியங்களை நாம் இந்த குடியரசு தினத்தில் நாம் கொண்டிருக்கின்றோம். தேசியவாத உணர்வு நம்மளுடன் எப்பொழுதும் இருக்கின்றது. தமிழனாக, தெலுங்கராக, கேரளைட்டாக, பஞ்சாபியாக அல்லது வட இந்தியராக இருந்தாலும் தென்னிந்தியராக இருந்தாலும் நாம் சகோதரவாக பழகின்ற குணம் நம்மளுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மதத்தை சார்ந்த அல்ல, மொழியை சார்ந்த அல்ல, அல்லது இனத்தை சார்ந்தும் அல்ல. நாம் இந்தியன் என்ற ஒரே நோக்கில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பேற்பட்ட இந்த நாட்டில்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது ஆண்டு கடந்த ஆண்டு நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இந்தியாவை ஒருங்கிணைத்த மாபெரும் பொறுப்பு அவரிடம் உள்ளது. வந்தே மாதரம் என்ற பாடல் பாடப்பட்டு 150வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாள்தான். ஜனவரி 23 நேதாஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நாம் தான் ஜனவரி 25 வாக்காளர் தினம் என்று ஒருவிரல் புரட்சியை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி நாம் விழாக்களை, குடியரசு தின விழாக்களையும் சரி அல்லது சுதந்திர தின விழாக்களையும் சரி, மற்ற எல்லா பண்டிகைகளையும் சீரும் சிறப்புமாக நம்மளுடைய இந்திய நாடு கொண்டாடி கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய 3 படைகள். கண் துஞ்சாது ஓயாது உழைக்கின்ற அந்த படைகளை சார்ந்த வீரர்களை நாம் பாராட்ட வேண்டும். அதனால்தான் நம் கல்லூரி என்றுமே இல்லாத அளவிற்கு 2 ஆர்மி மென், குறிப்பாக மேஜர் சுபேதார் மேஜர் ஸ்ரீ சுரேந்தர் சிங் ஜியும் சுபேதார் முத்துக்குமார் ஜியையும் பாராட்டினோம். 3 படைகள் தான் அவருடைய ஆபரேஷன்ஸ். இந்த 3 முறை நாம் போரெடுத்திருக்கின்றோம். சைனாவாகட்டும், 2 முறை பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்குகின்றோம். கடைசியாக ஆபரேஷன் சிந்துவில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இதற்கு காரணம் நம்மளுடைய தரைப்படை, கடற்படை, விமானப்படை. அப்பேற்பட்டவர்களை பாராட்டுவது நம்ம கல்லூரியுடைய மிக முக்கியமான கடமை. அதனால்தான் நாம் 2 சுபேதார் அவர்கள் இருவரையும் நாம் இந்த நேரத்தில் பாராட்டினோம். இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த NCC கேடட்ஸ் அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்தை சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Bye.
முதலாக வரவேற்பு நடனம் ஆடிய மாணவிகளை அழைக்கின்றோம். அவர்களுக்கு பரிசினை கல்லூரி தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் வழங்குவார்கள். கடந்த 10 நாட்களாக இந்த விழா நடைபெறுகின்ற அந்த நன்மையை வலுப்படுத்தி ஒருங்கிணைப்பு நிர்வாக பிரச்சனை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கி